வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எரும முருகேசன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. Most remakes of Okoro கில்லி probably இந்த வீடியோவுடைய thumbnail இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஐயோ, கில்லியே ஒக்கோரோட ரீமேக், நீ என்னையா ஒஸ்ட் ரீமேக்ஸ் ஆஃப் கில்லின்றன அடிச்சு சொல்றேங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கே இந்த thumbnailக்கான மீனிங் என்னன்றது புரிஞ்சிடும். சோ வணக்கம் டோலர்களே. 2004 ஏப்ரல் 16ங்க கிட்டத்தட்ட இதே நாள்ல தான் தளபதியோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தரணியோட டைரக்ஷன். என்னதான் இது ஒரு ரீமேக் படமா இருந்தாலுமே கூட ரிலீஸ் ஆன அன்னைக்கு அவங்களுக்குலாம் தெரியல இந்த படம் கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்து ஓடி 2004 உடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படமா வந்து அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே எப்போ டிவில டெலிகாஸ்ட் பண்ணாலும் அந்த நாளோட டிஆர்பி கிங்கா மாற போகுது. என்னப்பா ரீ ரிலீஸ்க்கு ரெடியா? ஆமா, 20ஆம் தேதி வருது, போகணும். இந்த கில்லியே 2003ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒக்கோடு அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஒக்கோடுக்கு கில்லி இல்லாம கன்னடா, பெங்காலி, ஹிந்தி, ஒடியா, சிங்களம்னு மொத்தமா 6 ரீமேக்ஸ் இருக்குது. கில்லியோட சேர்த்தா 7 ரீமேக். இப்போ இந்த ஒக்கோடு என்கிற கில்லி படத்தோட ரீமேக்ன்ற பேர்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத வருஷங்களோட ஏன் இதெல்லாம் கில்லியோட ரீமேக்னு நான் சொல்றேன்றத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இப்போ அந்த ஒக்கோட தான் எடுத்து வச்சிருப்பாங்களா? எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். இந்த ரீமேக்ஸ் எல்லாம் ஒக்கோடு பிளஸ் கில்லியோட ரீமேக் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒக்கோடுக்கும் கில்லிக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, கில்லில ஹீரோ அவங்க அப்பாக்கு தெரியாம தான் கபடி விளையாடுன்னு இருப்பாரு. போலீஸா இருக்க அவங்க அப்பாக்கு இவர் கபடி ஆடுறதே பிடிக்காது. ஆனா இது ஒக்கோடோட எப்படி இருந்திருக்கும்னா, ஹீரோவை கபடி ஆடுன்னு சொல்றதே அவங்க அப்பாவா தான் இருக்கும். அவ்வளவு ஏங்க, ஹீரோ கபடி ஆடுறதுக்கு அவங்க அப்பாவே என்கரேஜ் பண்ணுவாப்ல. என் பையன் அதுவே செம்ம இது அப்பலாம் வச்சுதான் நல்லா இருந்திருக்காது. பூஜை பண்ற சீனாகட்டும் இது எதுவுமே ஒக்கோடுல இருந்திருக்காது. இது மாதிரி பல சேஞ்சஸ் பண்ணிருப்பாப்ல. ஃப்ரம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன்ல இருந்து கில்லில பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ இன்ட்ரோ ஜஸ்ட் ஹீரோ காலையில ஜாக்கிங் போவாப்ல. அப்போ அவருடைய ஓப்பனன் பார்ட்டில இருக்க ஒருத்தன் மம்பிருக்கிற மாதிரியும் அங்க ஒரு குட்டி சண்டை ஹீரோ இன்ட்ரோ சீன் பண்ணிருப்பாங்க. இதுவே ஒக்கோடுல எப்படி இருந்திருக்கும்னா, ஹீரோவோட ஏரியா புண்ணா ஆப்போனன்ட் பார்ட்டில இருக்க ஒருத்தன் ஈட்டி சீன் பண்ண அங்க ஹீரோ போய் அதை தட்டி கேட்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேங் ஃபைட் வாரா மாதிரி காட்டி ஹீரோ பொண்ணுங்களுக்கு எதனாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாருன்னு முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தனலட்சுமியை காப்பாத்த போற சீனுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் வச்சிருப்பாப்ல. இது கில்லில இருந்திருக்காது. இது சரியான இன்ட்ரோ. ஹீரோவோட டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ வில்லனோட டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஒக்கோடுல அப்பா கபடிக்கு சப்போர்ட் பண்றதால கபடி மேட்ச் ஆடுறதுக்காக ஹீரோவா அவங்க அப்பா தான் முத்துப்பாண்டி ஊருக்கு அனுப்பி வைப்பாப்ல. ஆனா கில்லில ஹீரோ போய் சொல்லிட்டு கபடி ஆடுறதுக்காக முத்துப்பாண்டி ஊருக்கு போவாரு. அங்க போனா முத்துப்பாண்டி ஒரு பெரிய ரவுடியா இருப்பாப்ல. அவங்க அப்பா மினிஸ்டரா இருப்பாரு. அதனாலயே என்னமோ அவங்க அம்மா கொஞ்சம் தௌலத்தான ஆன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இது ஒக்கோடுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க. முத்துப்பாண்டியோட அம்மா அவங்க ஊர்லயே ஒரு பெரிய ரவுடியா இருப்பாங்க. எந்த அளவுக்கு பெரிய ரவுடி அப்படின்னா வீட்லயே நாட்டு வெடி கொண்டு செஞ்சு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் மந்திரினி எல்லாருமே இவங்க சொல்றதான் கேட்பாங்க. அண்ட் இதுல முத்துப்பாண்டியோட அண்ணன் தான் மினிஸ்டரா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தனலட்சுமியை ஹீரோ தூக்கிட்டு போயிடுவார்ல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா முத்துப்பாண்டியை ஹீரோ சேத்துல தள்ளி விட்டுருவாரு. இப்போ இந்த கில்லியில எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, இனிமே அவங்களை நான் பிடிக்காம இந்த ஊருக்குள்ள காலே வைக்க மாட்டேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சபதம் போடுவாப்ல. ரொம்ப கிரிஞ்சா இருக்குங்க. அதாவது ஹீரோ முத்துப்பாண்டியை சேத்துல தள்ளிவிட்டு தனலட்சுமியை தூக்கிட்டு போனதும் இனி அவங்களை பிடிக்காம நான் இந்த சேத்த கழுவிக்கவே மாட்டேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சபதம் போட்டு செகண்ட் ஹாஃப் பூராமே சேத்தோடயே இருப்பாப்ல. இது போதாதுன்னு தனலட்சுமி கிடைக்கணும்னு அவங்கள போலவே ஒரு சிலை செஞ்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு சிலைக்கு பூஜை பண்ணி குளிக்காம கொள்ளாம தேவட காத்துக்கு உட்கார்ந்திருக்கான். அவனை கொன்னுட்ட தனலட்சுமியை கட்டிக்கிட்டு தான் இந்த மண்ணில நான் கால வைப்பேன். கூட்டிட்டு வந்து தன்னோட வீட்லயே வச்சுப்பாப்ல. இப்போ கில்லில வரக்கூடிய அந்த காபி குடிக்கிற சீனாகட்டும், அப்புறம் அந்த மோப்ப நாய்க்கு மிளகா பொடி தூவி விடுற சீனாகட்டும், இது எல்லாமே கில்லிக்காக தரணி பார்த்து ஒர்க் பண்ண சீனா தான் இருந்திருக்கும். இது எதுவுமே ஒக்கோடுல இருந்திருக்காது. இப்போ கிளைமேக்ஸ பார்க்கலாமா?
கில்லியோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா, வீட்டுல பொண்ணு வச்சிருக்கிறது தெரிஞ்சதும் ஹீரோ தனலட்சுமியை லைட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்கு பிறகு அங்க முத்துப்பாண்டி வாரதும் அப்புறம் இவங்க ஓடுறதும் இருக்கும். அண்ட் தனலட்சுமிக்கு ஹீரோ மேல லவ் இருந்தாலுமே கூட அதை சொல்லியே இருக்க மாட்டாங்க கடைசி வரை. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா ஒக்கோடோல பாத்தீங்கன்னா ஹீரோ தனலட்சுமியை ஒரு கோவில் மாதிரி ஒண்ணு இருக்குங்க, அங்கதான் கொண்டு போய் வச்சிருப்பாப்ல. இந்த லைட் ஹவுஸ்ன்ற ஒண்ணே இருந்திருக்காது. அங்க பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஹீரோவை சரவுண்ட் பண்ணிடுவாங்க. அங்க இருந்து தப்பி ஹீரோ தனலட்சுமியை கூட்டினு ஏர்போர்ட்டுக்கு போவாப்ல. அங்க தனலட்சுமி தன்னோட லவ் ஹீரோ கிட்ட சொல்ல அப்போன்னு பார்த்து போலீஸ் வந்து ஹீரோவை புடிச்சிட்டு போயிருவாங்க. முத்துப்பாண்டி தனலட்சுமியை கூட்டினு போய் கல்யாணத்துக்கே ரெடி பண்ணிடுவாரு. அப்போ தனலட்சுமி சொல்றாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு தொட்டாலும் அவன் ஞாபகம் தான் வரும், நீ போய் அவனை ஜெயிச்சிட்டு வாங்க. சோ முத்துப்பாண்டி கிளம்பி போய் லாக்அப்ல இருக்க ஹீரோவை கூட்டினு வந்து சண்டை செய்யலாமா வாடியா அப்படின்னு கூப்பிடுவாப்ல. அப்போ ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வில்லனை கட்டி வச்சுட்டு கபடி மேட்ச் ஆடுறதுக்காக போயிருவாங்க. அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி தப்பி வந்து கபடி கிரவுண்ட்ல சண்டையெல்லாம் நடக்கும். அண்ட் கடைசியா தனலட்சுமியோட அப்பா முத்துப்பாண்டியை கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஒக்கோடோல பார்க்கும்போது கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸ் கபடி மேட்சுக்குள்ள திரிச்சா மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் ரசிக்கும்படி மாத்திருப்பாரு தரணி. அதாவது கில்லியோட கிளைமேக்ஸ் தனலட்சுமியை ஏர்போர்ட்ல விட்டுட்டு ஃபைனல்ஸ் ஆடுறதுக்காக ஹீரோ வருவாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் இவரை பிடிக்க வருவாங்க. அப்போ ஹீரோவோட தங்கச்சி அவரோட அண்ணனுக்காக தன்னோட அப்பா கிட்ட பேசுவாங்க. இது சென்டிமெண்டா செமையா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி கூட ஃபைட், கிளைமேக்ஸ்ல கரண்ட் ஒயர் அறுந்து விழுந்து முத்துப்பாண்டி சாகுறதுன்னு ஒரு கன்வின்சிங்கான கிளைமேக்ஸை கொடுத்திருப்பாப்ல தரணி. அண்ட் முக்கியமான ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரீமேக் படம் தானே அப்படின்னு அதுல இருக்கிறத தூக்கி அப்படியே போடாம எல்லா பாட்டையுமே புதுசா பண்ணி அதை ஹிட்டும் கொடுத்திருப்பாப்ல வித்யாசாகர். அதுவும் அந்த அஜினர்வில் இருக்குதே, இந்த படத்தோட எல்லா ரீமேக்லயும் இந்த சாங்கான சிச்சுவேஷன் வரும். ஆனா எந்த ரீமேக்லயுமே அவ்வளவு இதோட ஒரிஜினல் ஒக்கோடோ இருக்குல்ல, இதுலயுமே கூட இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு ஃபயரான சாங் போட்டிருக்க மாட்டாங்க. ஒக்கோடோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை தூக்கின்னு போகும்போது ஒரு ஸ்லோ இன்னொரு சாங் போயின்னு இருக்கும். என்ன மேன் இதெல்லாம் அந்த சிச்சுவேஷனை சரியா யூஸ் பண்ணி ஃபயரான ஒரு சாங் பண்ணது கில்லில தாங்க. இப்படி படமாவும் சரி சாங்ஸ்லயுமே சரி ஒரு ரீமேக் அதோட ஒரிஜினல் படத்தை விட நல்லா இருந்து சக்கப்போடு போட்டது இந்த படத்துல தான். இப்போ இந்த படத்தோட அதர் ரீமேக்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? அதுல நான் சொன்ன மாதிரி ஒக்கோடோடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா அது ஒக்கோடோ ரீமேக். இல்ல நான் சொன்ன கில்லியோட சேஞ்சஸ் எல்லாம் இருந்தா அது கில்லி ரீமேக். இது இப்படியே ஃபாலோ பண்ணுங்க மக்களே. கன்னடா as அஜய் கன்னடமா 2006ல கன்னடால கன்னட ராஜ்குமார் ரீமேக் பண்ணிருப்பாங்க. இது ஒக்கரோட ரீமேக் தான், பட் கில்லியோட கலப்படம் இருக்குங்க. ஹீரோ இன்ட்ரோ சீன் ஒக்கரும் இல்லாமல் கில்லியும் இல்லாமல் ஹீரோ சூரியனோட உதிச்சு வாராப்ல. அங்க கேங் ஃபைட் வரா மாதிரி இங்கேயும் ஒரு கேங் ஃபைட் பில்டப் ஆகுது. அப்போ ஒரு பெரிய பைலான் ட்ரக்க ஒருத்தன் நிக்கிறான், அவனை ஹீரோ அடிச்சு பில்டப் ஏத்திக்கிறாப்ல. அண்ட் முத்துப்பாண்டி கிட்ட இருந்து பொண்ணு தூக்குற சீன் இருக்குதுல, அது மசாலா கொஞ்சம் தூக்கலாவே பண்ணிருப்பாங்க. அதாவது முத்துப்பாண்டி அடிச்சு போட்டுட்டு ஹீரோ முத்துப்பாண்டியோட புல்லட் எடுத்துட்டு கிளம்புறாப்ல. இங்க கார் கிடையாது, புல்லட் எடுத்துட்டு கிளம்புனா மட்டும் விடுவாங்களாம். ஹெவி சேசிங்ல 2-3 பாம் வேற போடுறாங்க. ஹீரோ தனலட்சுமியை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் இங்க தான் நம்ம கில்லி சீன் ஒக்கோடோ ரீமேக்ல கேமியோ பண்ண வந்திருக்குது. அதாவது கில்லி படத்துல வரும்ல காபி குடிக்கிற சீன், அத கில்லில இருந்து எடுத்து இங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மோப்பனாய்க்கு மிளகா பொடி தூர சீன் அண்ட் முக்கியமா கில்லில பாண்டுவை வச்சு ஒரு காமெடி சீன் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அது படத்துல செமையாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த சீனை இந்த கன்னடா ரீமேக்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஒக்கோடோல இருந்திருக்காது. அப்ப கில்லில இருந்து பண்ணிருக்காங்க. बाप रे बाप सबके बाप बाप का फोटो बना दिया. கில்லி கேமியோ பண்ணியாச்சுல, இப்போ கிளைமேக்ஸ்ல மறுபடியும் ஒக்கோடோ வருது. இந்த முத்துப்பாண்டி சேரக்கிழமை தனலட்சுமிக்கு கோவில் கட்டின கிஞ்சி சீன்லாம் தவிர்த்துட்டு ஒக்கோடோட கிளைமேக்ஸா அப்படியே இந்த கன்னடா ரீமேக்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா அந்த லைட் ஹவுஸ் மிஸ்ஸிங்க. பெங்காலி அஸ் ஜோர் கில்லி பாத்தீங்க அப்படின்னா 2004ல வந்த படங்க. அது வந்தப்போவே மேக்கிங் வைஸா நல்ல ஒரு அவுட்புட்டே கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ நாங்க பார்க்க போற படங்கள்லாம் 2008க்கு பின்னாடி வந்த படங்கள். ஆனா இதோட மேக்கிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பழைய படம் மாதிரி இருக்கு. இல்ல கில்லி ரீமேக் தானா அப்படின்னு கேக்குற மாதிரி நல்லா 80s 90s மேக்கிங் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ண அவங்களுடைய இண்டஸ்ட்ரி பட்ஜெட் growth இதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம குறை சொல்லவும் முடியாது. இப்போ நாங்க பார்க்க போற ரீமேக் 2008ல பெங்காலில எடுத்த ஒக்கோடோ ரீமேக். இதுல எப்படின்னா என்னடா ஹீரோக்கு இன்ட்ரோ வைக்கிறேன்னு
ஹீரோ ஜாக்கிங் போறத காட்டி நச்சு நம்மால பாருங்கயா. ஹீரோ இன்ட்ரோங்க. ஒரு காலி கிரவுண்ட்ல ஹீரோ குறுக்கா முறுக்கா ஓடி இருக்காரு. இதுலயே படத்தோட நேம் கார்டெல்லாம் ஓட்டி முடிச்சிருவாங்க. இதுதான் ஹீரோ இன்ட்ரோ. ஓடிட்டே இருக்காரா? யாருமே இல்லையா? இப்போ இவர் கிரவுண்ட் அளந்து பார்த்துன்னு இருக்காரு. எப்படி யாராவது ஒரு 2 பேர் ஓடுற மாதிரி பண்ணிருக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க. இந்த படத்தோட ஸ்டோரியே டோட்டலா மாத்தி இருப்பாங்க. இதுல ஹீரோ கபடி பிளேயர் கிடையாது. இவர் ஒரு ரன்னர், அதாவது ரேஸ் ஓடுறவரு. அவங்க ஊருக்கு செட் ஆகாதுன்னு போயிருக்காங்க. அதே போல இல்ல, ஆள் நிறைய தேவைப்படும். கிடையாது. இவர் ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டர், அதாவது இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாம் வேலை செய்வாங்கல்ல அப்படி. ஐயா ஹீரோ பில்டப் சீனுக்கு எதனால பண்ணணுமேடா, என்ன பண்றது? ஹீரோவோட அப்பா கிட்ட 2 பேர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோவோட அப்பா கண்டுபிடிச்சிடாரு. என்னன்னா அந்த பொண்ணை அவனுங்க வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்திருப்பாருங்க. சோ இவர் கட்டி வைக்க மாட்டேன்றாப்ல. இதுல காண்டான வில்லன் கட்டியாடா வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட வீட்டுக்கு போய் ஹீரோவோட தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்து வம்பு பண்றான். அங்க நம்ம கிரவுண்ட் அளந்து பார்த்து இருந்த ஹீரோ வராரு. ஹீரோவோட நாக்கு பூச்செல்லாம் கொதிச்சு இழுத்து கையிலேயே பூந்து ரத்தகண்ணா என்னடா உட்காந்துக்கிட்ட அடிக்க சொன்னா. ஹீரோ சொன்னீங்க. ஓ ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பாய்வாரோ? இந்த இடைச்சொற்கள் மட்டும் இல்லைங்க. முத்துப்பாண்டி தனலட்சுமியை எப்படி பார்த்தாரு அப்படின்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் கூட இருக்கும். அதாவது நம்ம பெங்கால் முத்துப்பாண்டி ஒருத்தனை கொல்றதுக்காக துரத்தின்னு போவாரு. அப்போ அவன் ஓடி போய் அந்த வழியா போனா தனலட்சுமி பின்னாடி ஒளிஞ்சுப்பான். அப்போ தனலட்சுமியை பாக்குற பெங்கால் முத்துப்பாண்டிக்கு ஒரே லவ் தான். அவனை விட்டுருவாரா? இல்ல ஃபர்ஸ்ட் லவ் வருது முத்துப்பாண்டிக்கு. இப்போ தாங்க நாங்க மெயின் பிளாட்டுக்கே வர போறோம். தனலட்சுமியே ஹீரோ தூக்குற சீன். கேஷுவலா நிக்க சொன்னாங்க. ஹீரோ கேஷுவலா பொம்மை வாங்கி இருந்த நேரத்துல பெங்கால் முத்துப்பாண்டி தனலட்சுமியை கூட்டின்னு போறாரு. இத பார்த்த ஹீரோக்கு மறுபடி நாக்கு பூச்செல்லாம் துடிக்குது. அந்த 4 நாக்கு பூச்சி சேர்ந்து முத்துப்பாண்டி அடிக்குது, பொண்ணை தூக்குது. அதுக்கு எல்லா படத்தையும் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. ரத்தகண்ணு எல்லாம் மிக்சிங் போட்டு அரன்னு அரைச்சிருப்பாங்க. அது இப்பயே வந்துச்சா? ரத்தகெல்லாம் பழைய படம். பாவி எல்லாத்தையும் இது 2008ல வந்த படம். கன்னடா ரீமேக்னு எல்லாத்துலயுமே ட்ரெயின் வரும் பொழுது ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆன ஹீரோ காரு பெங்கால் வெர்ஷன்ல மட்டும் கார் என்னையா ட்ரெயினுக்கு நடுவுல ஓட்டுறது? நம்மளாம் காரை ட்ரெயின் மேலேயே விடுவோமையா? அப்படியா? ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அசால்ட்டா இருக்கிட்ட? எங்கேயோ மசாலா தீர அடிக்குது இல்ல? எங்க உங்களுக்கும் அடிக்குது. இருங்க இன்னும் முடியல. இப்போதான் கில்லி கேமியோ பண்ற நேரம். அந்த கில்லியில காஃபி குடிக்கிற சீன் இருக்குதுல்ல, அதை இங்கேயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கில்லி கேமியோலாம் முடிச்சா கதையில ஒரு சின்ன திருத்தம். அதாவது இவங்க அப்பா தான் போலீஸ் இல்ல. சோ ஹீரோ அப்பா வீட்டுல பொண்ணு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சதும் ஹீரோ தப்பியெல்லாம் போக மாட்டாப்ல. அப்பா கிட்ட இதாம்பா அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாரு. அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க. அதனால ஹீரோ தப்பி போயிடுவாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு அவன் அவங்க ரவுடி அம்மாவெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோவுடைய வீட்டு ஜாமான் சட்டியெல்லாம் உடைச்சு போட்டுறாங்க. இதை பொறுக்காத ஹீரோ வில்லன் அம்மா கிட்ட சமரசம் பேசுறதுக்காக போறாப்ல. ஆனா அப்போ கூட வில்லனோட அம்மா அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பவே வில்லனுக்கும் ஹீரோக்கும் சண்டை வச்சா மிச்சம் இருக்கும் ஒக்கோடு பொறுத்த உங்க ஒப்பனா எடுப்பான். அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் லவ் ஏர்போர்ட் சீன் வச்சு ஹீரோயினை பெங்கால் முத்துப்பாண்டி தூக்கிட்டு போயிடுவாரு. ஹீரோவை போலீஸ்ல புடிச்சிருவாங்க. இங்க தான் ட்விஸ்ட். முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தனலட்சுமியை ஹீரோவோட ஃப்ரெண்டு காப்பாத்துறாரு. ஆனா அவரை பெங்கால் முத்துப்பாண்டி கொன்னுறான். இதே நேரத்துல போலீஸ்ல இருக்க ஹீரோவை அவரை போலீஸ்காரங்களே சேர்ந்து நீ நல்லா வேண்டாம்பா வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு செத்த நியூஸ் ஷாட். இதுல தாண்டான ஹீரோ வேகமா வில்லன் வீட்டுக்கு போய் மறுபடி தனலட்சுமியை கூட்டின்னு வந்துடுறாரு. அப்ப கூட வில்லன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஹீரோ கூட்டின்னு வந்த பின்னாடி மறுபடி வீடு புந்து ஹீரோவோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிடலாம். இதுல சண்டை போட்டு கிளைமேக்ஸ்ல தங்கச்சியை காப்பாத்திட்டு வராரு. என்னடா தனலட்சுமியை கடத்த சொன்னா வேணா அவன் தங்கச்சி கடத்திட்டு இருக்க வைத்தியம். என்ன பேரு இது? ரீமேக்லயே கடுமையான ரீமேக் தாங்க. 2009ல ஒடியா லாங்குவேஜ்ல, அதாவது இந்த ஒடிசால இருக்கப்பட்ட ஒவ்வொரு ரீமேக்கும் கிடையாது. இது கில்லி ரீமேக்கும் கிடையாது. இது ஒரு புதுனமான ரீமேக்குங்க. இதுல எப்படின்னா ஹீரோவுக்கு அப்பா கிடையாது, ஹீரோவோட அண்ணன் தான் போலீஸ். இவரும் இந்த படத்தோட ஹீரோ மாதிரி தான். இவருக்கு ஒரு இன்ட்ரோ. உங்களை மாதிரி நாங்க இருக்க மாட்டோம்டா.
என்னையா நம்ம விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல விளையாண்டதெல்லாம் விளையாடுறாங்க. இவருக்கு ஒரு தம்பி இருப்பாரு, அவர் ஒரு கிரிக்கெட்டர். அவருதான் கபடி ஹீரோ கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஒடிசா முத்துப்பாண்டி ஊருக்கு போறாரு. அப்போ தாங்க ஒடிசா தனலட்சுமியை மீட் பண்றாரு. எப்படின்னா இப்போ இந்த முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தப்புறதுக்காக ஒரு லாரியில தனலட்சுமி ஏற அது முத்துப்பாண்டியோட குடோன்லயே போய் நிக்கும்ல. இந்த சீனுக்கு நடுவுல இந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். அதாவது என்னன்னா இவங்க தப்பி போறாங்க. அப்போ அந்த பக்கமா நம்ம ஹீரோ ஜாக்கிங் போறாரு. அப்போ தனலட்சுமி நினைச்சிடுறாங்க இவன் முத்துப்பாண்டியோடயா நம்மள துரத்தினானு. அப்புறமா வில்லன் கிட்ட இருந்து தனலட்சுமியை காப்பாத்திட்டு முத்துப்பாண்டி பயங்கரமா இருக்காரு. ஒரு சேசிங் எப்படின்னா அடியாஸ் பாம்பு போடுவாங்க, அத கையில புடிச்சு மறுபடியும் அவங்களுக்கே ஹீரோ போடுவாங்க. ரஜினி படம் அப்படிதான் பழைய ரஜினி படத்துல பண்ணதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா தப்பி காட்டுக்குள்ள போயிடுறாங்க. நைட் ஆகிருது. அதனால அங்கேயே தங்கிடுறாங்க. விடிஞ்சா மறுபடி சேசிங் ஃபைட். இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? ஒக்கோரோல எப்படி வில்லன் சேத்துல விழுந்த பின்னாடி இந்த சேர கழுவிக்கவே மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுப்பாப்லையோ, அது போல ஒடிசா அங்கே உட்காந்துருவானா? அப்புறம் எப்படி போய் காப்பாத்துவாரு? 1 week later. ஐயோ இவங்க பந்தெல்லாம் போட்டாங்க. பாத்துக்குள்ள என்னடா பண்ணுவ? ஹீரோ என்ன பண்றாருன்னா வீட்ல இருக்க தங்கச்சி அம்மா எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணிடுறாப்ல. தனலட்சுமியை பார்த்த பின்னாடி தங்கச்சி மயங்கி விழுற சீன் இருக்கும்ல, இதுல இது அம்மா கேரக்டருக்கு பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் என்னங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நிறைய இருக்கு, வாங்க பார்க்கலாம். அதாவது வளமா போல வீட்ல பொண்ண வச்சிருக்கிறது தெரிஞ்சது ஹீரோ ஹீரோயினை கூட்டு தப்பி போயிடுவாரு. அப்புறமா வில்லனுக்கு மேட்டர் தெரிஞ்சு வில்லன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து வீட்ல இருந்த தங்கச்சி அம்மாவை வெட்டி போட்டுட்டு போயிடுறான். அப்போன்னு பார்த்து தப்பி போன ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்தா தங்கச்சி அம்மாவும் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இவரை தான் போலீஸ் தேடுறாங்கல்ல. சோ ஃபேஸ்ல ஒரு துண்டை கட்டிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு தள்ளு வண்டியில வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போன்னு பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க. அவங்க அண்ணன் அவன் தள்ளு வண்டியை நிறுத்தி பார்த்தா அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் வெட்டுக்காயம் கூட அவன் தம்பி. இந்த சீனெல்லாம் வெறியா இருக்குங்க. அதுவும் வெட்டு வாங்கின அவங்க அம்மா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க பாரு. ஹீரோ இருக்காங்களா? போய் ஹாஸ்பிடல்ல சேர்க்காம சண்டை. அப்புறம் என்ன ஹீரோவை ஜெயில போட்டுறாங்க. அம்மாக்கும் தங்கச்சிக்கும் டீச்சர் போடுறாங்க. அவ்வளவுதான் ஒட்டிட்டாங்களா? கழுத்துல டீச்சர் போட்டவங்க நீங்களா தான். டீச்சர் போட்டு என்ன பண்ண தங்கச்சி செத்துறாங்க. அம்மாக்கு பிளட் தேவைப்படுது. சோ பிளட் குடுக்கறதுக்காக தம்பி பிளட் கொடுத்தோம். அம்மாவும் செத்து போயிடுறாங்க. அது கொடுக்காம சாரி சீஸ் நோ மோர். இப்போ போறான். அப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பி போய் அந்த வண்டி பின்னாடியே ஓடுறான். அதுவும் காலி கிரவுண்ட்ல போய் நிக்குது. அங்க கிரிக்கெட் பிட்ச் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோவை புடிச்சு கட்டி போட்டு ஒடிசா முத்துப்பாண்டி அந்த பால் எல்லாம் ஹீரோ மூஞ்சிக்கே அடிக்கணும் எப்படி கொண்டு வந்து ஹீரோ ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு கனெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒடிசா முத்துப்பாண்டி அந்த காலி கிரவுண்ட்லயே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுறான். அப்போ வராருங்க நம்ம போலீஸ் அண்ணா மாஸ் என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் அடிச்சு காப்பாத்திடுறாப்ல. என்ன வச்சிருக்காரு பின்னாடி? பெங்காலி பங்களாதேஷ் பொலானா காபுல். இது பங்களாதேஷுடைய பெங்காலி ரீமேக்குங்க. இந்த படம் ஆனா பாக்கும்போது ஏதோ 80s 90s படம். அதுவும் இது ஒக்கோரோ ரீமேக்கா இல்ல கில்லி ரீமேக்கான்னு கண்டுபிடிக்கிறவனுக்கு அவார்டே கொடுக்கணும். அது ஒரு பங்கமான ரீமேக். இதுல எப்படின்னா ஹீரோ கபடி பிளேயரும் கிடையாது, கிரிக்கெட் பிளேயரும் கிடையாது. அவர் எப்படின்னா உண்மை காதல்னா சொல்லு உயிரையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி லவ் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. நீ புரோக்கரா? நீ புரோக்கர் பேல இது ஹீரோ பிடிக்காது. அதே மாதிரி ஹீரோக்கு தங்கச்சி கிடையாது, அத்தை பொண்ணு தான் இருக்கும். அது இவங்க வீட்லயே இருக்கும். இப்படி தாங்க ஒரு நாள் ஃப்ரெண்டுக்காக கல்யாணம் பார்த்தா அந்த பொண்ணு மாறி போயிடும். என்னடா இது கஷ்ட காரணம். மறுபடியும் அந்த பொண்ணை போய் அந்த கல்யாண வீட்லயே விடுவாப்ல. அப்போ அந்த பொண்ணோட அம்மா ஓடி வந்து சொல்றாங்க, இல்லப்பா பரவாயில்ல நீயே கூட்டுன்னு போயிரு, இந்த பெங்காலி முத்துப்பாண்டி இவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான்பா அப்படின்னு வாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்க மாட்டாப்ல. நான் போறேன்னு கிளம்புவாரு. அப்போன்னு பார்த்து உள்ள அந்த பொண்ணை அடிக்கிற சத்தம் கேட்கும். ஒரு கோவம் அதே மாதிரி கெட்டப் போட்டிருக்காரு. அண்ணா
தனலட்சுமியை தூக்கிட்டு சண்டை செஞ்சு காட்டு பக்கமா ஓடிடுறாரு. அங்க போய் அங்கேயே தங்கிடுறாரு. அடுத்த நாளும் விடிஞ்சா பொண்ணை தூக்கிட்டு போன நியூஸ் இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருது. இத பார்த்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு கேங் அவர் கூட சண்டை செய்ய வராங்க. அங்க ஒரு ஃபைட். இல்லையா ஒக்கோட ரீமேக் நீங்க ஒன்னையுமே காணவே அப்படின்னா இதோ வந்துட்டான்ல. ஒரு ரீமேக் மூவில அந்த ரீமேக் பண்ணப்பட்ட படமே கேமியோ பண்ணிச்சுன்னா அது இதுலதான். அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து வீட்டு கட்டில் கடியில ஒளிச்சு வச்சிருக்காப்ல. அதுக்கப்புறமா வர விக்கல் சீன் என்ன, அப்புறம் அந்த கில்லில அப்பா கிட்ட கம்ப கொடுத்து அடிங்கன்னு சொல்லுவார்ல அந்த சீன் என்ன, அப்புறமா கில்லில வந்து காபி குடுக்குற சீன் என்னன்னு எல்லாமே வரும். அப்புறமா பெங்கால் முத்துப்பாண்டி ஹீரோவோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்து யோ கோவிந்த சாமிய பொண்ணா வெளிய அனுப்புடா அப்படின்றான். அந்த ஃபேமிலில இருக்க எல்லாரும் என்னையா சொல்ற அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்போதான் வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு வரும். எல்லாருக்குமே ஷாக். ஆனா அங்க தாங்க நம்ம ஹீரோ உள்ள புந்து ஃபைட் பண்றாப்ல. ஆனா பெங்கால் முத்துப்பாண்டி ஹீரோவை சுட்டு போட்டு தனலட்சுமியை கூட்டின்னு போயிடுவாரு. நம்மளுக்கு தான் அத்தை பொண்ணு இருக்கும்ல, அவங்க பொசசிவ் ஆயிடுறாங்க. நான் இங்க ஒரு இருக்கேன், ஆனா நீ எவ்வளையோ கூட்டின்னு வந்து வீட்டுல வச்சிருக்கேன்னு. ஆனா நம்மள தெளிவா சொல்லிடுறாரு நான் அவளை தான் லவ் பண்றேன்னு. அண்ட் இந்த படத்துல இன்னொரு சீன் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக மாறு வேஷத்துல வில்லனோட இடத்துக்கு போவாரு. ஓ மாறு வேஷமா அடையாளமே தெரியலப்பா. கிளைமேக்ஸ்ல எப்படின்னா ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடக்கும். அதுல வளமா போல ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போடுறது தனலட்சுமியை கூட்டு போவாரு. அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டி கன் எடுத்து சொல்றான். அப்போ ஹீரோவுக்காக குண்டடி வாங்கி சாகுறாங்க. அங்க போறாங்க பிலிம் பை லூசு கூத்து. ஹிந்தி வருவோம். ஹிந்தில பாத்தீங்கன்னா 2015ல தான் அந்த படத்தை ரீமேக் பண்ணிருப்பாங்க. நிறைய சேஞ்சஸோட. படத்தோட ஸ்டார்டிங்லயே கில்லில இருந்து 2 பிட்ட உருவி, அதாவது ஹீரோ கபடி ஆடுறத அவங்க அப்பாக்கு பிடிக்காது. கபடி மேட்ச் நடக்குது. திடீர்னு ஹீரோவோட தங்கச்சி ஹீரோ ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். அப்போ அப்பா அவன் ஓடிட்டான்பா அப்படின்னு கத்துறாங்க. அங்க வைக்கிறாங்க ஹீரோ என்ட்ரி. ஹீரோ சூறையடி குதிச்சு 4 வீடு பூந்து ஓடுறாப்ல. அண்ட் இப்போ அப்படியே ஒக்கருக்கு ஒரு விசிட்ட போட்டு அதுல ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல ஹீரோ ஏரியா பொண்ணை ஈடிசி பண்றவன தட்டி கேட்பாருங்க. அந்த சீன் இதுலயும் இருக்கும். இதுக்கு பேரலா நம்ம வடக்கு முத்துப்பாண்டியும் காட்டிட்டு வருவாங்க. அவர் யாரு என்ன பண்றாருன்ற மாதிரி. அவர் எல்லாரையும் அசால்ட்டா கொலை பண்ணின்னு தெரிவாரு. இதுல இவருடைய மச்சான் தான் அரசியல்வாதியா இருப்பாரு. அதை வச்சுதான் இவர் கிரைம்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இதோட டீடைலிங்ஸ் எந்த அளவு தூரம் இருக்கும் அப்படின்னா முத்துப்பாண்டி எப்படி தனலட்சுமியை பார்த்தாரு, எப்படி லவ் பண்றாருன்ற பிளாஷ்பேக். அதாவது வடக்கு முத்துப்பாண்டி ஒரு ஃபெஸ்டிவல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் தனலட்சுமியை பாக்குறாப்ல. அப்புறம் பார்த்தவுடன் காதல அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அங்க ஒரு கியூட் மூமெண்ட் பண்றாப்ல. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ப்ரொபோஸே பண்ணிடுறாரு. எல்லாரும் முத்துப்பாண்டியுடைய குட்டி 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 மனசை யாராவது யோசிச்சீங்களா? பாருங்கய்யா முத்துப்பாண்டியுடைய மதிப்பு கொடுத்திருக்காயா அந்த டைரக்டர். வடக்கான்ஸ் உங்களுக்கு இது ஒரு பொழப்பா போச்சியா? தமிழ்ல ஒண்ணு நல்ல படத்தெல்லாம் எடுத்து இடைச்சொற்கள் பண்றேன் அப்படின்னு எதனாவது கிரிஞ்சா பண்ணுவீங்க. இப்படி இன்னொரு மேட்டரும் இருக்குதுங்க. அதாவது ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக முத்துப்பாண்டி ஊருக்கு போறாப்ல. போனா அங்க நம்ம ஸ்ருதிஹாசனோட ஒரு ஐட்டம் சாங். நீங்க போனா யூனிவர்ஸ்ல தானே வரணும். இங்க இந்த சாங் இல்லையா? ஸ்ருதிஹாசன்யா. அப்புறம் இந்த முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தனலட்சுமியை கூட்டிட்டு போற சீனை எப்படி பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோவையும் தனலட்சுமியும் ஒரு மொட்டை மாடியில வச்சு முத்துப்பாண்டியன் கேங் சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கயிறுல தனலட்சுமியை கட்டி மாடியில இருந்து தள்ளி விட்டுறாப்ல. தள்ளி விட்டுட்டு இப்போ எல்லாரும் போறீங்களா இல்ல கையில விடவா அப்படின்னு அடியாள்ஸ் எல்லாம் மிரட்டுவாரு. இந்த அடியாள்ஸ் எல்லாம் கன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி தூர போட சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாப்ல. யோ எல்லாம் பேண்ட கழட்டுங்கயா அப்படின்னு. ஏன்னா பேண்ட் போட்டிருந்தா தான் வில்லனுங்க எல்லாம் தோத்துவானுங்களா. சோ வில்லன்ஸ் எல்லாம் பேண்ட கழட்டுறாங்க. ஹீரோவும் தப்பி போயிடுறாரு. என்னடா காமெடி படமா ஆக்கி வச்சிருக்கீங்க? எப்படி பாஸ் நீங்க கார்லாம் வச்சு காட்டின வித்தையா நான் பேண்ட வச்சே முடிச்சேன் பாத்தீங்களா? அது மாதிரி இருக்குடா. ஆமாப்பா எப்படி இந்த மாதிரி சீன்லாம் யோசிக்கிறீங்க? அதுதான் எனக்கு ஒரு 8 பேர் தான் இருப்பான் போல இருக்கு. புரியலைங்க. இந்த பேண்ட கழட்டி போட்ட வில்ல இனி 8 பேர் அடிச்சிட்டே போயிருக்கலாமா அப்படின்னு சபதம் எடுத்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பேண்ட் இல்லாம திரியறான்.
அது போட மாட்டாரு பேண்ட். தகுதிக்கு பதிலா பேண்ட். டேய் வணக்கம், ஒட்டுமொத்த கதையும் ஒரே சீன்ல துவம்சம் பண்ணிட்டீங்கடா. வேஷ்டி கட்டுங்க அப்போ. இந்த செகண்ட் ஹாஃப்ல முத்துப்பாண்டி போலீஸ வச்சு பண்ண வேலையெல்லாம் இந்த மனுஷன் பேண்டே இல்லாம வந்து பண்ணின்னு இருப்பாரு. ஒக்கோடுல பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட போட்டோ கொடுத்துதான் தேட சொல்லுவாங்க. ஆனா நம்ம வடக்கு முத்துப்பாண்டி தன்னோட மச்சானோட கட்சி மீட்டிங் குள்ள பேண்டே இல்லாம பூந்து அங்க இருக்க எல்லார்கிட்டயும் போட்டோ கொடுத்து தேட சொல்லிடுவாரு. अब आप आंख कान नाक मुंह खोल के ढूंढो अपनी बहू हैं। அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் லிட்டரலி ஒக்கோடுடைய கிளைமேக்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. இடைச்சொருவர்கள் இருந்திருக்காது. அந்த படத்துல மாதிரியே தனலட்சுமி கிளைமேக்ஸ்ல ஏர்போர்ட்ல வச்சு ஹீரோ கிட்ட லவ் சொல்லுவாங்க. ஆனா ஒக்கோடுல கிளைமேக்ஸ்ல முத்துப்பாண்டிய தனலட்சுமியோட அப்பா கொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வடக்கு முத்துப்பாண்டிய அவனுடைய மச்சானே ஆள் வச்சு இவன் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா கட்சிக்கு தான்ப்பா கெட்ட பேர் வந்துடும் அவனே கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சிங்கள ஹேஸ் கபடி. ஐயோ போதும். ஒக்கோடுவின் கில்லியுடைய கடைசி ரீமேக் 2021 ஸ்ரீலங்கால சிங்கள லாங்குவேஜ்ல இத ரீமேக் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஒக்கோடு ரீமேக் கிடையாதுங்க, அக்பர் கில்லி ரீமேக். ஏன்னு சொல்றாங்களே, இதுலயும் ஹீரோ கபடி ஆடுறது அவங்க அப்பாக்கு பிடிக்காது. கில்லில எப்படி ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்களோ அது போல இங்க ஹீரோக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. நல்ல வேலை தங்கச்சின்னு சொல்லாம விட்டாங்க. உங்க ரீமேக் டிடிகாஷனுக்கு அளவில்லாம போச்சுடா. கில்லில உண்மையாவே தங்கச்சி கூட்டு வந்து ரெட்ட ஜடை போட்டு கியூட்டா காட்டியிருப்பாங்க. நீங்க என்னங்கடா ஆண்டிய கூட்டு வந்ததுக்கு ரெட்ட ஜடை போட்டு அப்படிதான் இருக்கு. பிறகு ஹீரோ படிக்கணும்ன்றதுக்காக முத்துப்பாண்டி ஊருக்கு அனுப்புவாங்க. அங்க போனா ஹீரோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கும். ஹீரோக்கு அத்தை பொண்ணு இருக்க மாதிரியே நம்ம ஸ்ரீலங்கன் முத்துப்பாண்டிக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க தான் வில்லி, இந்த அரசியல்வாதி கேரக்டர். அப்புறமா நம்ம தனலட்சுமியை மறந்துட்டோம்ல. தனலட்சுமிக்கு இன்ட்ரோ பாத்தீங்க அப்படின்னா கில்லில தனலட்சுமிக்கு ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும்ல, அதையே இங்க ரீமேக் பண்ணிருப்பாங்க. ஓஹோ பாட்டே போட்டாங்களா? இப்போ கேட்கலாம் ப்ரோ இதுல சாங்ஸ் எல்லாம் ரீமேக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அஜினருவில சாங் இருக்குதானே? இருக்குதுங்க. ஆனா அது எப்படி இருக்கும்னா இதையும் ரீமேக் பண்ணிருக்கலாம். ஆனா அஜினருவில சாங் ஆல்ரெடி இவங்க ரீமேக் பண்ணிட்டாங்க. அதனால இதுல பண்ண முடியாது. படத்துல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த காபி குடிக்கிற சீன், அப்புறமா கில்லி படத்துல தங்கச்சி தனலட்சுமியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் அம்மான்னு கத்திட்டு அந்த பாட்டு பாடியே சமாளிப்பாங்கல்ல, அதை அப்படியே இங்க பண்ணிருப்பாங்க. அம்மா ஜீவன உயா. அண்ட் முக்கியமா இது கில்லி ரீமேக்ன்றதுனால அந்த லைட் ஹவுஸ் சீன் அப்படியே இருந்திருக்கும். அண்ட் கிளைமேக்ஸுமே கூட கில்லியோட கிளைமேக்ஸா தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு சேஞ்ச்னா ஸ்ரீலங்கன் முத்துப்பாண்டிய கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் முடியாது. முத்துப்பாண்டிய அக்காவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை பாதிச்சிரும்னு ஆள் வச்சு கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மட்டும் ஒக்கோடு ஹிந்தி ரீமேக்ல இருந்து உருவி இங்க சேர்த்திருப்பாங்க. இப்போ புரியுதாங்க நான் ஏன் தம்ப்நெயில்ல மோஸ்ட் ரீமேக்ஸ் ஆஃப் கில்லி போட்டுறேன். ஆக்சுவலி ஒரிஜினல் படத்தை விட தரமா எடுக்கப்பட்ட ஒரு ரீமேக் படம் தான் கில்லி. இதுக்காக நிறைய புது சீன்ஸ் எல்லாம் தரணி அவர்கள் பண்ணிருப்பாங்க. அண்ட் ரீமேக்னு வரும்போது கூட ஒக்கோடு பாதி கில்லி பாதின்னு தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஆனா யாரும் சொல்றது கிடையாது இது கில்லில இருந்து தான் எடுத்தோம். ஜஸ்ட் டைரக்டா ஒக்கோடுக்கு தேங்க்ஸ் கார்டை போட்டு முடிச்சிடுறாங்க. சரிங்க, இப்போ இது உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க, இந்த 7 ரீமேக்ஸ்ல எது ஒஸ்டான ரீமேக் அப்படின்றத அப்புறம் நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குதுங்க, போற பக்கம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் அடுத்து ஒரு ரோஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா ஒரு லாங்குவேஜையும் ஒரு மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. பாவம் உண்மையிலே அவங்க எப்படி நல்ல வேலை நம்மளாம் அந்த ஊர்ல பிறக்கல. ஏன்னா அதை பிறந்திருந்தோம்னா இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து நம்மளும் கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்து. ஆமா ஆமா, அந்த ஒரு இது ரீமேக் பண்றீங்கன்னா அதை பார்த்தாவது நல்லா பண்ணணும். அதாவது அப்படியே அந்த ரீமேக், அதாவது ஜெயம் ரவி எத்தனை ரீமேக் நடிச்சிருப்பாரு. அந்த ரீமேக் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லா படமுமே கரெக்டா இதுக்கு அந்த தமிழுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எடுத்திருப்பாங்க. அதையும் ஏதோ மாத்திரன் பேர்ல சாவடிச்சு கொலை பண்ணி வச்சு அந்த பேண்டா ஊக்குறது இதெல்லாம் காமெடியா தான் இருக்கு. அது ஒன்னும் பயங்கர இந்த இதா தெரியல. இதுல தமிழ்ல மட்டும்தான் அதை கழுவிட்டு ஒரு தேர்ற மாதிரி, மத்த எல்லாத்துலயும் அப்படியே அந்த ரியாலிட்டி அதான். உண்மையிலே அதாவது ஒருத்தன் கோவத்துல இருக்கான்னா அவன் சகதியை கழுவிட்டு அவன் அடுத்த வேலையை அந்த பொண்ணை பிடிக்கணும் தான் பார்ப்பான். உட்காந்து கழுவாம நான் அப்படியே தான் இருப்பான்னு இருக்கிறது கிட்டத்தட்ட அது ரொம்ப இதாதான் இருக்கு, கிரிஞ்ச் மாதிரி தான் இருக்கு. நல்ல வேலைடா எப்பா, உண்மையாவே சொல்றேன். 20 ரிலீஸே போய் திருப்பி பார்க்கணும் அந்த படத்தை. ஆமா, அப்புறம் அந்த விசில் போர்டு கடைசியா போட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஆனா நாங்களே சொல்லியிருப்போம், ஏதோ நடுவுலாம் பாட்டு ஒரு மாதிரி இறஞ்சுக்கிட்டே இருந்துச்சு.
நானும் யூடியூப் ஃபால்ட் போல இருக்கு, ஆமா. பாட்டு தான் இறையுது அப்படின்னு நான் நம்பி சரி பாட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு நாங்களும் விட்டுட்டோம். அதுவும் 2-3 கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டே, அதாவது சிங்கே ஆகல, மியூசிக்குக்கும் அந்த பாடுற இதுக்குமே சிங்கே ஆகல. ஆமா. அது மியூசிக் ஒரு பக்கம் டம்மு டும்முன்னு ஆடுது, அது பாட்டுக்கே ஒரு பக்கம் இது அடிச்சிட்டு ஒரு இருக்கு. பக்கம். அந்த லிரிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு, மியூசிக் தான் அந்த பாட்டை கெடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆமா, ஆமா. அதே மாதிரி கடைசி அந்த பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் அவங்க அந்த அந்த இதுல ஆடும்போது மட்டும்தான் நல்லா இருக்கு. அந்த இது சூப்பரா இருக்கு, அந்த மியூசிக் நல்லா இருக்கு. ஆமா. மத்தபடி ஹோலா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆமா, மியூசிக்கே இல்லாம கூட அந்த பாட்டை கேட்டுறலாம் போல இருக்கு. அந்த மியூசிக் ஒரு பக்கம் டம்மு ஆமா, டம்முன்னு ஆமா. அந்த மியூசிக்கே விட்டாச்சு. ஆமா. என்ன பாடுறாருன்னு அதுதான் நம்ம அதான் கேட்டுட்டு நாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம். பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சோம். நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், யூடியூப் ப்ராப்ளம் போல இருக்கு, ஏதோ உடனே ஓபன் பண்ணி பார்த்தனால ஏதாவது ஒழுங்கா சிங்க் ஆகல போல இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கும்னு பார்த்தா அப்பவும் அப்படிதான் இருக்கு. அப்போ பாட்டே இப்படிதான் வந்திருக்குன்னு ஆமா, அப்பதான் தெரியுது. பாட்டு குறையே சொல்ல முடியாது. நல்லாதான் இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா ஆமா, இருக்கு. ஆமா. அந்த எனக்கு லிரிக்ஸ் மியூசிக் ஆமா, பிடிக்கவே ஆமா. இல்ல. டம்மு டம்முன்னு நம்ம இவன் இவன் செஞ்சுட்டாரு. பேசிட்டு இருக்கும்போது சும்மா யாராவது கத்திட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரிதான் இருந்தது. எப்ப வாயை மூடுங்கன்ற மாதிரி. நல்லா இருந்துச்சு, வீடியோ சூப்பரா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.